Hello friends, assalamu alaikum. Hope you all are doing good. Breakfast, coffee time இது ரெண்டுக்குமே சூட் ஆகக்கூடிய மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி தான் இன்னைக்கு நாங்க பார்க்க போறோம். சினமன் பவுடர் யூஸ் பண்ணி செய்யக்கூடிய எந்த ரெசிபீஸா இருந்தாலும் அதோட ஃப்ளேவருக்கா இருந்தாலும் சரி, அதோட டேஸ்ட்டுக்கா இருந்தாலும் சரி பஞ்சமே இல்லாத அளவுக்கு பெர்ஃபெக்ட்டான ஒரு ரெசிபீஸா இருக்கும். சினமன் குக்கி, சினமன் ரோல், சினமன் காஃபி இந்த மாதிரி நிறைய விஷயம் அடிக்கிட்டே போகலாம். ஸோ அதில் எனக்கு சூஸ் பண்ணி செய்ய போகிற விஷயம் caramelized cinnamon pancake தான் இன்னைக்கு செய்ய போகிறேன். மெயினாக பிரேக்ஃபாஸ்ட், டீ டைம், அது இல்லாமல் ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸுக்கு கூட ஒரு பர்ஃபெக்டான ஒரு ரெசிபி தான். ஸோ இந்த மாதிரி ரெசிபீஸ் எல்லாம் வந்து நம்ம காஃபி ஷாப் போய் வந்து நிறைய காசு கொடுத்து வாங்கிறது நம்ம வீட்டிலேயே ஈஸியான மெத்தடில் செஞ்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு 2 நாளைக்கு கூட வச்சு சாப்பிடக்கூடிய மாதிரி ஒரு ரெசிபி தான். ஸோ வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்றைக்கி நாங்கள் செய்ய போகிற caramelized cinnamon pancake பேட்டரை வந்து நம்ம செஞ்சிடலாம். இதுக்கு ஒரு பவுலில் 1/4 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கொள்வோம். அதே மாதிரி 1/4 கப் அளவுக்கு பட்டரையும் சேர்த்துக்கொள்வோம். பட்டர் சேர்க்கும் போது பட்டரை வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பட்டரோடைய சேர்த்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோல்ட்டையும் சேர்த்துக்கொள்வோம். இப்போ பட்டர், சுகர், சோல்ட் இது 3ஐயும் சேர்த்துருக்கோம் இல்லையா. ஸோ இது வந்து ஒரு லைட் கலருக்கு, நம்ம பேர்ல் கலர்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த கலர் வரக்காட்டி கொஞ்சம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்வோம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு கலர் டிஃப்ரெண்ட் வந்து நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டைமில் நம்ம எக்கையும் சேர்த்துக்கொள்வோம். இந்த ரெசிபிக்கு நான் ஒரு 2 எக்ஸ் மாதிரி சேர்த்துக்கொள்வேன். ஸோ 2ஐயுமே வந்து ஒரே டைமில் சேர்க்காமல் 1 by 1 சேர்த்துக்கொள்வோம். இப்போ ஒரு எக் பண்ணியிருக்கேன் இல்லையா. ஸோ இதை நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பேட்டரோட மிக்ஸ் ஆனது பின்னாடி நம்ம செகண்ட் எக்கையும் வந்து சேர்த்துக்கொள்வோம். இந்த டைமில் யோசிப்பீங்க இதுக்கு பிளெண்டர் கூட யூஸ் பண்ணலான்னு. பட் பிளெண்டர் யூஸ் பண்ணுறதுக்கும் நம்ம கை யூஸ் பண்ணுறதுக்கும் வந்து நல்ல ஸ்பீடில் டிஃப்ரெண்ட் இருக்குது இல்லையா. ஸோ நம்ம இதே வந்து மெஷர்மெண்ட்டில் வந்து நம்ம பிளெண்டர் யூஸ் பண்ணினோன்னா இந்த பேட்டரை வந்து கொஞ்சம் நல்ல லிக்விடாக போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த டைமில் நீங்கள் எட் பண்ணக்கூடிய ட்ரை இன்க்ரீடியண்ட்டும் வந்து கொஞ்சம் மெஷர்மெண்ட் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ பெட்டர் வந்து நீங்கள் கையே யூஸ் பண்ணிக்கோ. எக்கை எட் பண்ணதுக்கு பின்னாடி அதுக்கு ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸும் 1/4 கப் அளவுக்கு யோகர்ட்டையும் சேர்த்து தான் மிக்ஸ் பண்ணியிருந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ட்ரை இன்க்ரீடியன்ஸை தான் நீங்கள் பார்க்க. இங்கே வந்து ஒரு 1.5 கப் அளவுக்கு நான் ஃப்ளார் எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, இது 3ஐயுமே சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்த இந்த ஃப்ளார் மிக்ஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து ஒரு 3 பேட்சஸுக்கு மாதிரி நம்ம இந்த ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த பேட்டரோடு சேர்த்துக்கொள்வோம். அதே டைமில் ஒரு 1/2 கப் அளவுக்கு மில்க்கும் வச்சுருக்கேன். ஏன்னா இந்த ஃப்ளாரை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கும் போது இந்த பேட்டரை வந்து கொஞ்சம் நல்லா திக் ஆகிரும். ஸோ அந்த டைமுக்கு அதை கொஞ்சம் லூஸ் ஆக்கிறதுக்காக வேண்டி இந்த 1/2 கப் மில்க்கையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கொள்வேன். நான் வீடியோவில் காட்டுற மெத்தடுக்கே வந்து இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃப்ளார் அண்ட் மில்க் லாஸ்ட் போர்ஷனை வந்து சேர்த்தாச்சு. இதை ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ஏன்னா அந்த லம்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி லம்ஸ் எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இதில் கன்சிஸ்டன்சியை பார்த்தீங்க திக்கும் இல்லாமல் தின்னும் இல்லாமல் மீடியம் கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். உங்களுக்கு பார்த்தா புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பேன்கேக் பேட்டரை வந்து ரெடி பண்ணிக்கோங்க. இதை ஒரு பக்கம் அப்படியே வச்சுருவோம். ஏன்னா நம்ம பேன்கேக் வந்து ஆல்ரெடி சினமன் பேன்கேக்குன்னு சொல்லிட்டேன் இல்லையா. ஸோ அதுக்கான டாப்பிங் வந்து சினமன் டாப்பிங்கை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா செப்பரேட் பவுலில் ஒரு 1 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கேன். சுகர் வந்து நீங்கள் ப்ரௌன் சுகராக சேர்த்திங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். என்கிட்ட ப்ரௌன் சுகர் இல்லாததுனால தான் ஒயிட் சுகர் யூஸ் பண்ணியிருக்கேன். மறுபடியும் ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் பட்டர் சேர்த்துருக்கேன். பட்டர் வந்து சாஃப்டாக இருக்க மாதிரியே பார்த்துக்கோங்க. அதோடய ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடரும், ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு சினமன் அண்ட் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் நல்லா கையை விட்டு மிக்ஸ் பண்ணும்போது இது வந்து லூஸான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். நீங்கள் வீடியோவில் பார்த்தவங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி டெக்ஸ்சர் வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வந்து இது எங்களுக்கு ஸ்குவீஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்.
இன்றைக்கி இந்த ரெசிபிக்கு நான் பைப்பிங் பேக் எடுத்திருக்கேன். அதே மாதிரி பைப்பிங் பாட்டில் கூட யூஸ் பண்ணலாம். பைப்பிங் பாட்டில் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ஹோல் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பட் நான் இன்றைக்கி வந்து பைப்பிங் பேக் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த சினமன் பேஸ்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து நான் இந்த பைப்பிங் பேக்கில் ஃபில் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ நம்ம சினமன் பேஸ்ட்டு வந்து ரெடி ஆகியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பேன் கேக்கையும் ரெடி பண்ணிடுவோம். நான் இன்றைக்கி நன்ஸ்டிக் பேனில், அதுவும் கொஞ்சம் சின்னதாக இல்லாமல் கொஞ்சம் மீடியம் சைஸில் மாதிரி பேன் தான் யூஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட எந்த பேன் இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. பேன் நல்லா சூடானதுக்கு பின்னாடி நான் அதுக்கு வந்து லைட்டாக வந்து ஆயில் க்ரீஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க பேன்கேக் பேட்டரை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கொள்வோம். ஸோ நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுற ஸ்பூனில் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் மாதிரி வந்து நான் இந்த பேன்கேக் பேட்டர் சேர்த்துருக்கேன். ஸோ நீங்கள் எந்த சைஸில் பேன் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பேட்டரை சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பேட்டரை வந்து கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து நான் ஆல்ரெடி செஞ்சு வச்சுருந்த சினமன் பேஸ்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து இதில் இந்த மாதிரி பைப் பண்ணிக்கொள்கிறேன். வீடியோவில் காட்டுற மெத்தடில் தான் நான் பைப் பண்ணுறேன். பேன்கேக்கை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ நேரம் ஜாஸ்தி டைமெல்லாம் எடுக்காது, குயிக்காகவே வந்து அது ரெடி ஆகிரும். ஸோ நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அதில் சைடில் இருக்கக்கூடிய அந்த பேன்கேக்ஸில் வந்து சின்ன சின்ன ஹோல்ஸ் வந்துருக்கு இல்லையா, ஸோ இந்த டைமில் நம்ம கவனமாக இதை வந்து ஃப்ளிப் பண்ணி போட்டுடலாம். நம்ம பேன்கேக்கை ஃப்ளிப் பண்ணுற டைமில் கொஞ்சம் குயிக்காகவும் அதே டைமில் வந்து கவனமாகவும் செஞ்சோம்னா பர்ஃபெக்டாக வந்துடும். இந்த மாதிரி ஃப்ளிப் பண்ணி போட்டுருங்க. நீங்கள் ஃப்ளிப் பண்ணி போட்டதுக்கு பின்னாடி நம்ம ஆல்ரெடி அந்த சினமனில் சுகர் பட்டர் எல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அது நல்லா கெரமலைஸ்ட் ஆகி நம்ம பேன்கேக்கும் வந்து பார்க்கறது சூப்பராக வரும். உங்களுக்கு பார்த்தா புரியும்னு நினைக்கிறேன். பர்ஃபெக்டாக சூப்பராக அதே மாதிரி நல்ல ஃப்ளேவராக வந்திருக்கு. நான் உங்களுக்கு இன்னொரு பேன்கேக்கும் செஞ்சு காட்டுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம செய்யக்கூடிய பேனை வந்து ஒரு டிஷ்யூனை வச்சு க்ளீன் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் இருக்கக்கூடிய சுகர் பட்டர் எல்லாம் வந்து மெல்ட் ஆகிருக்கு இல்லையா, ஸோ அதை க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட் பேன்கேக்கை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ இந்த மாதிரி பேட்டர் ஆட் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருவோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம சினமன் பேஸ்ட்டை வந்து ஸ்குவீஸ் பண்ணிக்கொள்வோம். நம்ம கிளாசிக் மெத்தடில் வந்து பேன்கேக் செய்யும் போது சின்ன சின்ன சைஸில் செஞ்செடுப்போம் இல்லையா, அதுவும் ஸ்பெஷலாக ஆகவுமே சின்னவங்க இருக்க வீட்டில் அந்த சின்னதாக செய்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு ஃபன்னாக இருக்குன்றதுனால அந்த மாதிரி சைஸில் செய்வோம். ஸோ இந்த பேன்கேக் கூட உங்களுக்கு அந்த மெத்தடில் கூட செய்யலாம். நீங்கள் மினி பேன் வச்சுருக்கீங்கன்னா அந்த மினி பேனை யூஸ் பண்ணி இந்த மெத்தடில் செய்யுங்க. இன்னுமே வந்து சின்னவங்க வந்து நல்லா ஃபன்னாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து பேன்கேக்கை வந்து ஃப்ளிப் பண்ணிவிட்டேன். ஸோ இது ஒரு 5 செகண்ட் விட்டு பார்த்தீங்கன்னா வந்து இதுவுமே நல்லா பர்ஃபெக்டாக வந்திருக்கு. ஸ்பெஷலாக சினமன் பவுடரை சேர்த்து செய்யக்கூடிய எந்த ரெசிபீஸாக இருந்தாலும் நீங்கள் பேக் பண்ணுற டைமில் இருந்தாலும் சரி, இல்லாட்டி நீங்கள் இந்த மாதிரி குக் பண்ணுற டைமில் இருந்தாலும் சரி, உங்கள் பொறுமையை வந்து அது நல்லாவே டெஸ்ட் பண்ணும். ஏன்னா அந்த அளவுக்கு வீடு ஃபுல்லாகவே வந்து நல்ல ஃப்ளேவராக இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் தான். அது மட்டும் இல்லாமல் சினமனில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் கூட இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃப்ளேவர் வந்து நம்ம மைண்டுக்கும் வந்து நல்ல ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட் ஒன்று கிடைக்கும். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஃப்ளேவர் தான். ஸோ இப்போ நான் செய்கிற வந்து லாஸ்ட் பேன்கேக் தான் செய்கிறேன். ஸோ இன்றைக்குள்ள மெஷர்மெண்ட்டில் என்னுடைய பேனில் வந்து ஒரு 3 பேன்கேக்ஸ் மாதிரி தான் செஞ்சுருக்கேன். அதுவும் இந்த 3 பேன்கேக்ஸுமே வந்து மீடியம் திக்னஸில் தான் செஞ்சுருக்கேன். ஸோ என்னுடைய சினமன் பேன்கேக் எல்லாமே வந்து ரெடி ஆகியாச்சு. நம்ம எப்பயுமே வந்து சினமன் பேன்கேக்காக இருந்தாலும் சரி, சினமன் ரோலாக இருந்தாலும் சரி, ஜஸ்ட் இந்த பிளேனாக வந்து சர்வ் பண்ண மாட்டோம். அதுக்கு ஒரு டாப்பிங்கை சேர்த்து தான் நம்ம சர்வ் பண்ணுவோம். டாப்பிங்க்கு நான் ஒரு 4 பீசஸ் சீஸ் எடுத்திருக்கேன். அது வந்து நீங்கள் சோல்டட் சீஸாக எடுத்திங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் வந்து கண்டென்ஸ் மில்க் சேர்த்துக்கொள்வோம். கண்டென்ஸ் மில்க்கையும் சேர்த்தாச்சு. இது வந்து நல்லா க்ரீம் பேஸ்ட் வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்வோம். இப்போ பார்த்தீங்கன்னா அதை நல்லா க்ரீம் பேஸ்ட் அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இதை நான் ஒரு பைப்பிங் பேக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தான் யூஸ் பண்ண போகிறேன். நம்ம சினமன் சீஸ் டாப்பிங்கை வந்து ரெடி ஆகியாச்சு. இதை டாப்பிங்காக வந்து மேலால் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி பைப்பிங் பேக்கை வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டி உங்கள் பட்டர் நைஃபை வச்சு நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க.
ஃபைனலாக நம்ம caramelized cinnamon pancake வந்து ரெடி ஆகியாச்சு. நல்ல பர்ஃபெக்டாகவும் நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் வந்திருக்கு. ஸோ இந்த பேன்கேக்கை வந்து நம்ம கட் பண்ணி சர்வ் பண்ணுறது தான் ஈஸியான மெத்தட். ஸோ கட் பண்ணியை காட்டிடுறேன் அது எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு. நல்ல ஸ்பாஞ்சியாகவும் நல்ல சாஃப்டாகவும் ஒரு கேக் ஃபீலை கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு டெக்ஸ்சரில் வந்திருக்கு. நீங்கள் இதை சர்வ் பண்ணுற டைமில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வந்து நீங்கள் க்ரீம் சீஸ் செட் பண்ணிங்கன்னா இன்னுமே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஈஸியான மெத்தடில் நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் நம்ம கையாலே நம்ம வீட்டாக்களை செஞ்சு கொடுக்க வந்து ஸ்பெஷலான ஒரு சந்தோஷம் இல்லையா? ஸோ கட்டாயமாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் எல்லாருமே என்ஜாய் பண்ணுவாங்க. See you soon with another vlog. Thank you.